ராவண காவியம். போன காணொளியில பார்த்துருப்போம். தாடகை சுவாகுவோட உதவியோட அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் வேள்வி செய்யாம தமிழகத்தை விட்டு வெளியேற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமயத்துல தான் கோஷிக முனிவர் அவரோட வேள்வியை நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுடைஞ்சு வெளியேறினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். காணொளியில கதை எந்த இடத்துல இருந்து தொடங்குது அப்படின்னா, சரவ ஆற்றங்கரை பக்கத்துல அயோத்தி அப்படிங்கிற நாட்டை ஆண்டுட்டு வந்தவர் தான் தசரதன். அவருக்கு 2 மனைவிகள், அதாவது சுமித்திரை, கோசலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. மற்றும் சில காதல் மகளிரோட அவர் சந்தோஷமா கூடி குலாவி இருந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. அந்த காலகட்டத்துல அவர் நிறைய தோல்விகள் சந்திச்சதுனால நிறைய வெற்றிகள் குவிச்சு கோசலம் அப்படிங்கிற ஒரு பெரிய நாட்டை ஆட்சி புரிஞ்சு பேரரசர் என்னும் பட்டத்தை பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சமயத்துலதான் அவருக்கு நிகரான கேகயன் அப்படிங்கிற ஒரு பேரரசருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க பேரு கைகேசி. அவங்கள தனக்கு மனமுடிச்சு தர மாதிரி தசரதன் போய் கேட்கிறாரு. ஆனா கேகயன் இல்ல, உங்களுக்கெல்லாம் மனம் முடிச்சு தர முடியாது அப்படின்னு சொல்லவும், தசரதன் என்ன பண்றாரு அப்படின்னா, கோசலம் அப்படிங்கிற தன்னோட நாட்டையே கேகயனுக்கு பரிசா அளிக்கிறாரு. அதாவது கைகேசிக்கு பரிசா அளிச்சு கைகேசியை மனம் முடிச்சுட்டு வராரு. ஆனா ரொம்ப வயசான நிலையில இருக்கக்கூடிய தசரதனுக்கு குழந்தைகள் எதுவும் பிறக்காதனால ரொம்ப மனசுடைஞ்சு இருக்காரு. அந்த சமயத்துலதான் அவரோட குலகுருவான வசிஷ்டர் சொல்றாரு, நம்ம ஏதாவது வேள்விகள் நடத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கலைக்கோட்டு முனிவன் உட்பட இன்னும் சில முனிவர்களை சேர்த்து வேள்விகள் நடத்துறதுக்காக ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு குதிரையை சில படையோட அனுப்பி வைங்க, அந்த குதிரை 1 ஆண்டுக்குள்ள நாடு முழுவதும் சுத்தி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல் பேச்சு கேட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குதிரையை படையோட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குதிரையும் 1 ஆண்டுக்குள்ள நாடு முழுவதும் சுத்தி வருது. சுத்தி வந்த குதிரைய வேள்விகள் மூலமா நடத்தி கோசலை கையில ஒரு வாள் கொடுத்து அந்த குதிரையோட தலையை வெட்ட சொல்றாங்க. கோசலைக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 வெட்டுல அந்த குதிரையோட தலையை வெட்டி எடுக்கிறாங்க. ஆனா கோசலைக்கு மனம் தாங்க முடியாம அந்த குதிரை பக்கத்திலேயே இரவு முழுக்க மனசுடைஞ்சு கழிச்சிருக்காங்க. மறுநாள் காலையில என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சரி வேள்வி நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோமக்கல் உண்டு, ஆடு மாடுகள் எல்லாம் இறைச்சிகள்லாம் சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா சில நாட்கள் கழிச்சிருக்காங்க. தசரதனும் அந்த முனிவர்கள் வேள்வி நடத்துனாங்க இல்லையா, கலைக்கோட்டு முனிவன் உட்பட இன்னும் சில முனிவர்கள், அவங்களுக்கு தன்னோட காதல் மனைவிகளான 3 பேரை, அதாவது சுமித்திரை, கைகேசி, கோசலை 3 பேரையும் கொடுக்கிறாரு. அவங்க முனிவர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் நல்லா கூடி உறவாடி கலந்து எப்படியோ அவங்களுக்கு கரு உண்டாகுது. கரு உண்டான பிறகு அந்த முனிவர்கள் அவங்கள தசரதன் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கூட்டிட்டு வராங்க. தசரதனும் அவங்க 3 பேருக்கு ஈடா என்ன பொருள் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து அந்த முனிவர்கள் கிட்ட இருந்து அந்த 3 பேரையும் வாங்கிக்கிறாரு. வாங்கினவங்க ஏற்கனவே கருவுற்றிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அதுல கோசலைக்கு ராமனும், கைகேசிக்கு பரதனும், சுமித்திரைக்கு 2 மகள்கள் பிறக்கிறாங்க. ஒருத்தன் லக்குவணன், இன்னொருத்தன் சத்ருகன். இப்படி 4 குழந்தைகள் தசரதனுக்கு பிறகுது. அந்த குழந்தைகள் நாளடைவுல வாலிப வயசா அடைகிறாங்க, அதாவது திருமண வயதை அடைகிறாங்க. இந்த சமயத்துலதான் நாம பார்த்திருப்போம், தாடகை சுவாகு மூலியமா வெளியேற்றினாங்க இல்லையா, அந்த சமயத்துல கோஷிக முனிவர் மனசுடைஞ்சு வேள்வி நடத்த முடியலன்னு வந்தார் இல்லையா, அவரு அயோத்தி அடைகிறாரு. அவரோட சோகத்தை பார்த்த தசரதர் கேட்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப முனிவர் சொல்றாரு, இந்த மாதிரி வேள்வி நடத்த முடியல, அங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ராமலக்குவணனை முனிவரோட உதவிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ராமலக்குவணனை கூட்டிக்கிட்டு கோஷிக முனிவர் மறுபடியும் தமிழகத்தை அடைகிறார். ராமன், லக்குவணன், கோஷிக முனிவர் 3 பேரும் மறுபடியும் தமிழகத்தை அடைகிறாங்க. அந்த சமயத்துலதான் தாடகை கோஷிக முனிவருக்கு தனியா தென்படுறாங்க. தென்பட்ட உடனே கோஷிக முனிவர் ராமனுக்கும் லக்குவனுக்கும் உத்தரவிடுறாரு தாடகையை கொல்ல சொல்லி. அவங்க 2 பேரும் என்ன விஷயம் என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம தாடகையை அந்த இடத்துல கொண்டு முடிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட சுவாகு அந்த டைம்ல இளவரசராக இருந்த மாரீசனோட சேர்ந்துக்கிட்டு ராமலக்குவணனை எதிர்த்து போர் தொடுக்க வராங்க. அந்த இடத்துல சுவாகுவும் ராமலக்குவணனால கொல்லப்படுறாரு. மாரீசன் எப்படியோ உயிர் பிழைச்சு தப்பிச்சு வராங்க. இப்படி வேள்விகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமலக்குவன, கோஷிக முனிவர் 3 பேரும் மறுபடியும் தமிழகத்தை விட்டு வெளியேறி சனகனோட நாடான மிதிலையை அடைகிறாங்க.
ஸோ மிதிலையில வந்து சனகனோட விருந்தாளிகளா வந்து இந்த 3 பேருக்கும் அந்த சமயத்துல சீதைக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக அந்த சடங்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ முனிவரோட சொல் கேட்டபடி ராமன் என்ன பண்றாரு அப்படின்னா, சீதைக்கு மனம் முடிக்கிறதுக்காக அந்த வில் வைக்கப்பட்டிருக்கும் இல்லையா, ஸோ அந்த வில்ல வளைக்கிறாரு. உடனே சனகன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சீதையை வந்து திருமணம் செஞ்சு தர முடிவு செய்யறாரு. ஸோ உடனே என்ன பண்றாங்க, அயோத்தியில் இருக்கக்கூடிய தசரதனையும் அவரோட மனைவிகள் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து எல்லாரையும் வந்து மிதிலை நகருக்கு வர சொல்றாங்க. மிதிலை நகருக்கு அவங்க எல்லாரும் வந்ததும் சீதையை வந்து ராமனுக்கும் ஊர்மிளைய லக்வணனுக்கும் அவரோட தம்பி, அதாவது சனகனோட தம்பி இருக்காரு இல்லையா, அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. மாளவியை வந்து பரதனுக்கும் சுதகீர்த்தியை சத்ருகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு சனகன். கல்யாணம் முடிஞ்ச கையோட தசரதன் தன்னோட மகன்களையும் மருமகள்களையும் கூட்டிக் கொண்டு அயோத்திக்கு திரும்புறாரு. சின்ன வயசுல இருந்தே ராமன் மேல ரொம்ப ஆசையா இருந்த தசரதன் பரதன் நாட்டை ராமனுக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறாரு. அதனால பரதனையும் சத்ருகனனையும் தன்னோட பாட்டனூருக்கு சதி மூலமா அனுப்பி வைக்கிறாரு. இப்படியே 12 ஆண்டுகள் கழியுது. இந்த 12 வருஷத்துல ராமனை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட நல்லா பழகவும் அனுமதிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல ராமனை இளவரசர் பட்டம் சூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தசரதன் முடிவெடுக்கிறாரு. இந்த விஷயத்த கைகேசியோட தோழி மந்தரை இருக்காரு இல்லையா, அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கைகேசி கிட்ட வந்து சொல்றாங்க. கைகேசி உடனே தசரதனை சந்திச்சு இந்த விஷயத்த கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, தசரதன் ஏற்கனவே சம்பரனை கொன்ன அந்த டைம்ல கைகேசிக்கு 2 வரங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், சம்பரணன் வந்து வேற யாரும் கிடையாது, ஒரு பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட வம்சாவளியில வந்தவர்கள் தான் ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதையத்தான் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. சம்பரணன் வந்து கொல்லும் போது 2 வரங்கள் கைகேசி வாங்கியிருக்காங்க. அந்த 2 வரங்களை இந்த இடத்துல பயன்படுத்த போறாங்க. ஒண்ணு வந்து பரதன் வந்து இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதும், இன்னொன்னு வந்து ராமனை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே தசரதன் வேற வழியே இல்லாம ராமனையும் சீதையையும் லக்வணனையும் வனவாசத்துக்கு அனுப்புறாரு. இதுக்கப்புறம் என்ன விஷயம் நடந்தது, என்னென்ன கதையில வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொளியில பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோ முழுவையும் பாருங்க. அப்பதான் கதை முழுசுமா உங்களால தெரிஞ்சுக்க முடியும்.